ஓகே, ரீசன்ட் கிளாஸஸில் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட் அப்படின்ற டேபில் இருக்கிற ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸ் ஸ்கிரிப்டை எப்படி ரெக்கார்டு பண்ணி நம்மளுடைய டே டு டே டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலாகவே இந்த மாதிரி ஆட்டோமேஷன் அப்படின்னு பேசினாலே VBA அப்படின்றதில் நம்ம ஆட்டோமேஷன்ஸை பண்ணலாம். ரிப்பீட்டடாக நடக்கிற டாஸ்க்கை அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்க் அதுவே பண்ணிட்டோன்னு நிறைய பேசியிருப்போம். பட் இங்கே அதில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால, அதாவது ஆஃப்லைனில் மட்டும்தான் அது ரன் ஆகும், ஆன்லைன் எக்ஸலில் ரன் ஆகாது, கம்பேட்டபிலிட்டி கம்மி அப்படின்றதுனால ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபீஸ் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்கிரிப்டை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எப்படி பயன்படுத்துறது, நமக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்டை கற்றுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப டைம் ஆகும். அப்போது ரெக்கார்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் மூலமாக உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் பொழுது அதே மாதிரி டாஸ்க் ரிப்பீட்டடாக வரும் பொழுது ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாஸ்க் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி இது பர்ஃபார்ம் பண்ண போது அதுக்கு சாம்பிள் டாஸ்க் நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வைஸ் மாறவே மாறாது. இதே மாதிரி டேட்டா தான் வரும், நிறைய வரும். அதை நான் ஒரே மாதிரி ஃபார்மட் பண்ணணும். ஸோ ஃபார்மட்டிங் ரொம்ப ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற ஒரு விஷயன்றதுனால இதை ஃபார்மட் பண்ணணும். இதே ஃபார்மட்டிங்கை தான் நான் எல்லா இடத்துக்கும் பண்ணணும் பொழுது நிறைய விஷயமாக நீங்கள் யோசிக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் தாட்டில் யோசிக்கலாம். பட் இங்கே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வர்ற ஷீட் டேட்டாவோட தான் வரும். இந்த டேட்டாவை நான் ஒரு மாதிரி ஃபார்மட் பண்ணணுன்றது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் பொழுது அதை நான் மேனுவலாக செலக்ட் பண்ணி ஒரு சில ஃபார்மட்டிங் பண்ணுவேன்னும் பொழுது நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு க்ரியேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இந்த டேட்டா இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டேட்டாவில் அது குயிக் அப்ளை ஆக போகுது. எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆட்டோமேட் அப்படின்ற டேபுக்கு போவோம். அதில் இதெல்லாம் அவைலபிள் ஸ்கிரிப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இடத்துல நியூ ஸ்கிரிப்ட், வியூ ஸ்கிரிப்ட்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ ஸ்கிரிப்டில் க்ரியேட் இன் கோட் எடிட்டர் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்களே டைரெக்டாக க்ரியேட் பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணலாம். பட் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சில அலர்ட் வருது. ரெக்கார்ட் ஆக்ஷன் வருது. ரெக்கார்ட் ஆக்ஷன் கிளிக் பண்ண உடனே இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணுற ஒரு ஸ்டெப்புமே ஸ்டோர் பண்ணப்பட்டு, எப்படி ஒரு பவர் கொரி நம்ம பண்ணும் பொழுது அதில் பண்ணுற ஆக்ஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணப்பட்டு அந்த ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் தெரியுமா? அந்த கான்செப்டில் இங்கேயும் நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் ஒரு ஆக்ஷன் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, ரிலேட்டிவ் மோடில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நான் என்னுடைய டேட்டா அப்சல்யூட் மோடில் மாற்றி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எந்த இடம் சூட்டபிள் ஆகும், ரிலேட்டிவ் மோடில் நான் யூஸ் பண்ணணுன்னா எது சூட்டபிள் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். அது தெரியலனா கூட இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னுடைய டேட்டா இந்த மாதிரி ஒரு 12 or 13 ரோவில் தான் வரும், 4-5 காலமில் தான் வரும். இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் ரிப்போர்ட் நிறைய வரும், நிறைய டீமில் இருந்து வரும், நிறைய டிவிஷனில் இருந்து வரும், மாதம் வரும். இதுதான் வேலை அப்படின்னா இது இப்படி தான் வரும்ன்றதை மாற்ற முடியாது. ஆனால் அதை ஃபார்மேட் பண்ணுற ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீடில் நீங்கள் அப்சல்யூட் மூட் வச்சுக்கணும். சரியா? அப்சல்யூட்டாக உங்களுடைய ரெஃபரன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. ரிலேட்டிவ் மூட் எப்போ செட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய செலெக்ஷன் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க, அந்த இடத்துல இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நீட் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் மூட். நான் அப்சல்யூட் மூட் செட் பண்ணிடுறேன். என்னுடைய ரேஞ்ச் எல்லா ஷீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்குன்ற நீட் வரும் பொழுது இதை நீங்கள் செட் பண்ணிடலாம். தென் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபார்மேட்டிங் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் மேனுவலாக உங்களுடைய மவுஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். பாருங்களேன், நான் இந்த இடத்துல ஒரு பார்டர் அப்ளை பண்ணும் பொழுது இந்த இடத்துல நிறைய ஆக்ஷன்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. சேஞ்ச் பார்டர் ரேஞ்சுன்னு லெட் இட் பி. அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாப்பில் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை நான் செலக்ட் பண்ணி ஹெட்டிங்க்கு ஒரு கலர் கொடுக்குறேன். டெக்ஸ்டுடைய கலரை ஒயிட்டாக மாற்றுறேன். நான் பண்ணுற ஒரு ஆக்ஷனும் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் பார்டர் அப்ளை பண்ணும்போது நிறைய பார்டர்ஸ் வந்துச்சு. ஒருவேளை அது ரிப்பீட்டடாக சேம் ஆக்ஷனே தப்பாக போட்டிருக்குன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு ஆக்ஷனும் ரிமூவ் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்டர் அப்ளை பண்ணுறது ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செட் பேக்ரவுண்ட் கலர், அதாவது இந்த செலெக்ஷனுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தேன் இல்லையா, அது வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டுடைய கலரும் ஒரு ஆக்ஷனாக இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறனோ அந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் தீஸ் வேல்யூன்னு செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவை என்டர் பண்ணுறேன். அதுவும் ஒரு ஆக்ஷனாக ஸ்டோர் ஆகிடுச்சு. என்னுடைய புது
ஷீட்ஸ் வரும்பொழுது நான் இந்த கோடிங்கை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்புட்டும் சேர்ந்து வரும். நான் இதை போல்டு பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு நல்ல பார்டர் அப்ளை பண்ணிடுறேன். தென் இதில் நம்பர் ஃபார்மேட்டிங் தப்பாக இருக்குது, கமா வேணும், ஃபுல் ஸ்டாப் தட் இஸ் ஜீரோஸ் எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மேட்டிங் பண்ணி சம் அப்படின்னு கீப் பண்ணுறேன். எல்லாமே நான் செட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டுரும், ஆக்ஷனாக இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை எடுத்து விட்டுக்கலாம். பாருங்களேன், சேஞ்ச் பார்டர் அப்படின்றது இந்த இடத்துல வந்திருக்கு. எதெல்லாம் வேண்டான்னு தோணுதோ நீங்கள் அதை எடுக்கலாம். இப்போ நான் அப்படியே விட்டுடுறேன், எல்லாத்தையும் நான் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஓகே, இவ்வளோ ஸ்டெப் முடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இமீடியட்டாக நம்மளுடைய ஆக்ஷனை, அதாவது ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணுவோம். போதும், இதே மாதிரி தான் எல்லா ஷீட்லேயும் நான் பண்ணணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு எனக்கு. இதே கான்செப்டை நான் அப்ளை பண்ணாலே போதுன்றதுனால நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் பார்க்க முடியுது. ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக வந்திருக்கு. இதை தாண்டியும் நீங்கள் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அந்த எடிட் மோடில் போனால் வராது. இந்த இடத்துல நீங்கள் இதை ஏதாவது மாற்றணும், A1 to E1 அதை மாற்றி நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், கலரை மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கலரை மாற்றிக்கலாம். இந்த இடத்துல சம் அப்படின்னு ஒரு நான் கீப் பண்ணியிருக்கேன், அது வந்து எந்த செல்லில் வரணுன்றதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபார்மட், நம்பர் ஃபார்மட் D15 நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஏதாவது மாற்ற முடியணும், மாற்ற தேவை இருக்குன்னா மாற்றிக்கலாம். இல்லை இது ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை நான் கோட் லெவலில் போயிட்டு நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட், அட்வான்ஸ் எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வராது, கேட்கும். ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு நிறையா கோடிங் டெவலப் ஆகிருக்கும். இந்த எல்லா கோடிங்கு தான் நம்ம ஆட்டோமேஷனுக்கு யூஸ் ஆக போகுது. ஸ்கிரிப்டுடைய நேமை ஃபார்மட்டிங் அப்படின்னு நான் மாற்றி என்டர் பண்ணிடுறேன், பேக் வந்துடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல என்னுடைய ஃபார்மட்டிங்ன்ற ஸ்கிரிப்ட் வந்து இந்த ஸ்டெப்போட வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. நான் பேக் வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல ஃபார்மட்டிங் ஒரு ஸ்கிரிப்ட் சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஷீட் 2 போயிட்டு இந்த டேட்டாவில் நான் வந்து செலக்ட்லாம் எதுவும் பண்ணலை, டைரெக்டாக ஃபார்மட்டிங்கை ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த எல்லா டேட்டாவுடைய கலர் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இது ரன் ஆகும், இது ஆன்லைன்லேயும் ரன் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீ எக்ஸல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸல் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஃப்ரீ எக்ஸல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். அதே மாதிரியே நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ப்ராப்பரான லைசன்ஸோடு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆக்ஷனும் ரிப்பீட் பண்ணப்பட்டுரும். பாருங்களேன், 15,000 வந்திருக்கு. இந்த ஷீட்டில் வந்து அதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா போடுறீங்க, ஃபார்மேட் பண்ண 18,000 வருது. ஒரு ஷீட்டில் வேறு டேட்டா, பட் அவுட்புட் என்னமோ நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் குயிக்காக வருது. இதே கான்செப்டை நீங்கள் என்ன தேவை இருந்தாலும் ரிப்பீட்டட் ஆக்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு நீட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு பார்த்தோம். தேவைப்பட்ட அடுத்த கிளாஸஸில் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், புரியும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் இந்த ஆஃப் ஸ்கிரிப்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பேசலாம்.